அங்கே போய் கூட்டம் கூடி அதனால் வந்ததுன்னா பாருங்கள் அவரை பார்க்க இவ்வளோ பேர் கூட்டிட்டாங்க, அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய அளவில் செய்ய முடியல இதெல்லாம் அப்படின்னா அதுக்கு ஒரு விமர்சனத்தை வைப்பீங்க. அதனால் அவர் சரி உதவணுங்கிற எண்ணம் இருக்கு, அதுக்கு நீங்கள் பாராட்டணும். என்னையா இவன் அதல பாதாளத்தில் இறங்கி விட்டான், படுத்தே விட்டான் ஐயா, வாருங்கள் போவோம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. வரக்கூடாது, அவரு வந்தாரு, இவரு வர மாட்டாரு. தனது கட்சியின் கொள்கை தலைவர்களில் ஒருவராக டாக்டர் அம்பேத்கரை அறிவித்திருக்கும் இவர் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூலை வெளியிட மிகவும் பொருத்தமானவர். சுருக்கமா சொல்லும்போது வைத்தறிச்சல் அப்படின்னு சொல்லலாம். பட் சாப விடுறேன் இப்ப கொஞ்ச நேரத்துல இப்படியே போச்சுன்னா. தலித் அவர்கள் தான் தலித் மட்டுமே பேசிக் கொண்டிருந்த தலைவர் அம்பேத்கர் அவர்களை இன்றைக்கு தலித் அல்லாத ஒரு விஜய் அவர்கள், சகோதரர் விஜய் அவர்கள் வெளியிடுவது என்பது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய, அண்ணன் திருமா அவர்களுடைய கனவு இன்று விகடன் மூலம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அண்ணன் எங்கேன்னு தம்பி எல்லாம் கேட்டா உங்க அண்ணன் எங்கேயும் போகல, உங்க ஒத்துமையிலையும் சந்தோஷத்திலையும் தான் உங்க அண்ணன் இருக்காருன்னு சொல்லு. சகோதரர் விஜய் அவர்கள் வேங்க வயலுடைய கிராமத்திற்கு செல்ல வேண்டும், அந்த மக்களுடன் உரையாட வேண்டும். நீங்க ஃபீல்டுக்கு வாங்க. என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. அரசியல் அம்பேத்கர்னாலே அரசியல் தான். அனைவருக்குமான தலைவர் சொன்னாலே நிறைய பேருக்கு பிடிக்காது. திரு பெரியார் அவர்களும் அம்பேத்கரோட கொள்கையிலும் இணைந்து இனிமேல் பயணிக்க வேண்டியணும், இணைந்து பயணிக்கணும். அப்படி இணைந்து பயணிச்சாதான் தமிழகத்தில் புது மாற்றங்கள் வேணும். என்னடா புத்தலாட்டாது? தேர்தலுக்கான பணிகள் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும். அண்ணே அண்ணப்பா, அதனால தான் அடிச்சேன். எல்லாருக்கும் வணக்கம். கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய நண்பா நண்பிகள், தோழா தோழிகள், முக்கியமா இப்படி ஒரு ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணி எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்த விகடன் குழுமத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். எனக்கு ஒரு டவுட்டுங்க, இன்னைக்கு திரு அம்பேத்கர் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தா என்ன நினைப்பாரு? தெரியாது சார். இன்னைக்கு இருக்கிற நம்ம இந்தியாவை பார்த்து அவர் பெருமைப்படுவாரா, இல்ல வருத்தப்படுவாரா, இல்ல அப்படியே வருத்தப்பட்ட எதை நினைச்சு வருத்தப்படுவாரு? சத்தியமா தெரியாது சார். ஜனநாயகத்தின் ஆணிவேர் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ், சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல். தேர்தல் நியாயமா நடக்கலன்னு நான் சொல்ல வரல, பட் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் தான் தேர்தல் நடக்குது அப்படிங்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை நம்ம ஒவ்வொரு இந்தியனுக்கும் இருக்கணும்னு தோணுச்சு. கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எப்பறாங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு, இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து தரலாங்க. ஆனா டைம் இல்ல, நான் கிளம்புறேன். அது அமையணும்னா தேர்தல் ஆணையர்கள் கான்சென்சஸ், அதாவது ஒருமித்த கருத்து அடிப்படையில் மட்டும்தான் நியமிக்கப்பட வேண்டும் அப்படின்றத என்னுடைய ஒரு வலிமையான ஒரு கோரிக்கை. ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. ஏப்ரல் 14 அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள். அன்னைக்குதான் நம்ம ஒட்டுமொத்த இந்தியர்களுக்குமான ஜனநாயக உரிமைகள் பிறந்த தினம். அதனால அந்த டேட்டை இந்தியாவோட ஜனநாயக உரிமைகள் தினமா அறிவிக்கணும் அப்படின்றத என்னுடைய இன்னொரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள்.
அது இந்திய ஒன்றிய அரசிடம் நான் முன்வைக்கிறேன். அவன் சௌரிய சொல்லுவா, வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா அவன் சௌரிய பேசுவா, நாங்க படிச்சு போமா எல்லாம் கேட்கிறேன். அம்பேத்கர் அவர்களை பத்தி யோசிக்கும் போது கண்டிப்பா சட்டம் ஒழுங்கு சமூக நீதியை பத்தி யோசிக்காம இருக்கவே முடியாது. இன்னைக்கு மணிப்பூர்ல என்ன நடக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட அதை கண்டுக்காம ஒரு அரசு மேல இருந்து நம்மள ஆண்டுகிட்டு இருக்கு. அட்டாக் பண்றீங்களா? போயிட்டு இருப்போம். சரி, அங்கதான் அந்த அரசு அப்படி இருக்குன்னா இங்க இருக்கிற அரசு எப்படி இருக்கு? ரைட்டு, சைத்தான் சைக்கிள்ல வருது. இங்க நம்ம தமிழ்நாட்டுல வேங்கை வயல்னு ஒரு ஊர்ல என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சமூக நீதி பேசுற இங்க இருக்கிற அரசு அதுக்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரியே எனக்கு தெரியலையே. ஆனா நடக்கிற பிரச்சனைகள் ஒன்னா ரெண்டா? பெண் குழந்தைகளுக்கு எதிரா, பெண்களுக்கு எதிரா, ஏன் மனித உயிர்களுக்கு எதிரா? இதெல்லாம் நம்ம பாக்குறோம், படிக்கிறோம், மத்தவங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள் தான். எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை பாதுகாப்புடன் முறையாக முழுமையாக அளிக்கும் மக்களை உண்மையாகவே நேசிக்கிற ஒரு நல்ல அரசு. ஐயோ, இவங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. அதனால இங்க டெய்லி நடக்கிற பிரச்சனைகளுக்கு சம்பிரதாயத்துக்காக ட்வீட் போடுறதும், சம்பிரதாயத்துக்காக அறிக்கை விடுறதும், சம்பிரதாயத்துக்காக நானும் மக்களோட மக்களா இருக்கிறேன் காட்டிக்கிறதும், சம்பிரதாயத்துக்காக மழை தண்ணியில நின்னு போட்டோ எடுக்கிறதும். ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. எனக்கு அதுல கொஞ்சம் கூட உடன்பாடே இல்ல. பட் என்ன பண்றது, நம்மளும் சம்பிரதாயத்துக்காக சில நேரத்தில் அந்த மாதிரி செய்ய வேண்டியதா போயிடுது. என்ன இதெல்லாம் சம்பிரதாயம் நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. மக்கள் உணர்வுகளை மதிக்க தெரியாத, மக்களுக்கு அடிப்படை சமூக நீதியான பாதுகாப்பை கூட உறுதி செய்ய இயலாத, கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இருமாப்புடன் 200 வெல்வோம். என்று எகத்தால முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்து நான் விடுக்கும் எச்சரிக்கை. நீங்க உங்களோட சுயநலனுக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் 2026 மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள். மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள். என்ன அடிக்கவே இல்ல, அலற காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த விகடன் குழுமத்திற்கும் வந்திருக்கும் பெரியோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கங்கள், மீண்டும் என்னுடைய நன்றிகள். அப்பாடா, இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தோல் திருமாவளவன் அவர்கள், அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு
நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் நான் இப்ப சொல்றேன், அவருடைய மனசு முழுக்க முழுக்க இன்னைக்கு நம்மளோட தான் இருக்கும். நன்றி, வணக்கம். சாம்பார் ஆப் எனக்கு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.